இந்த 10 தென்னை மரத்துக்கு நீங்க தான் சொந்தக்காரர். நீங்க இந்த தென்னை மரத்தை பார்த்துக்கலாம், இது கீழே படுத்து உறங்கலாம், இதெல்லாம் சுத்தம் செய்யலாம், இதுக்கெல்லாம் நீங்க தண்ணி பாய்ச்சலாம். ஆனால் அதில் காய்க்கும் காய்கள் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம். இது எப்படி இருக்கு? அந்த மாதிரிதான் ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் தராமல் இருந்தாங்க. அதுக்கு தான் இவங்க எல்லாம் பரிபூர்ண சுதந்திரம் பெறணும், அதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் என்று முடிவு செய்தார்கள். அதனால நம்மளுக்கு வெள்ளையன் அல்லது நாம் எப்போது சுதந்திரம் பெறுவோமோ அது வரைக்கும், அந்த நாள் வரும் வரைக்கும் ஜனவரி 26 அல்ல, நவம்பர் 26 குடியரசு தினமாக கொண்டாட வேண்டும், சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும். சாரி, நவம்பர் 26 சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26 அன்று சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. ஜனவரி 26 அன்று சுதந்திரம் கொண்டாடப்பட்டது. ஆனால் காந்தி விரும்பியபடி ஜனவரி 26 சுதந்திரம் கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் 6-7 மாதங்கள் கழித்து ஆகஸ்ட் அன்றுதான் நம்மளுக்கு சுதந்திரம் தந்தார்கள். ஆகையால் நம்மளுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கும் வரையில் 1920